Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தாவேகா அந்த பெரும்பான்மையை பெறல, ஆனாலும் இன்றைக்கு ஒரு பெரும் பலத்தோட மாறிக்கொண்டிருக்கிறதா. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம்னா என்ன, நிர்வாகம்னா என்னங்கிறது முதல்ல அவங்களுக்கு புரிந்து கொள்ள. அது எல்போர்டு வண்டிங்க. தாவேகாங்கிறது ஒரு எல்போர்டு வண்டி. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எல்போர்டை பார்த்தா வேகமா போறேன், ஓரமா போயிருவேன். ஏன்னா அவன் வந்து மோதிட்டு நம்மள ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிடுவான். அது எல்போர்டு. இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க, லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தப்போ எப்படின்னாரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று சட்டசபையில் எப்படின்றாரு முதலமைச்சர் விஜய். பாருங்க, அதுக்கு இது இங்க வந்து செஞ்சு காட்டிட்டாரு. அப்புறம் நீங்க ஆக்ஷன் பண்ணிக்கவான்னு கேட்டா அப்புறம் அடுத்து வந்து அடுத்த கட்டம் என்ன, நடனம் ஆடிக்கிறவான்னு கேட்பாங்க. இது என்ன மரபுன்னு கேட்க. அது என்ன பொழுதுபோக்குக்கான என்டர்டைன்மெண்ட் இடமா? அது என்ன கலக்க போவது யார் மாதிரி ஏதாவது காமெடி ஷோ வர பற்றி எரியக்கூடிய மக்கள் பிரச்சனை குறித்து உங்களுடைய குரல் என்னங்கிறதுக்கான இடங்க. அது நஷ்டமடைந்து விட்டது. மின்சாரத்துறை நஷ்டமடைந்து விட்டது. போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குகிறது. 1 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து போக்குவரத்து நகர்ந்துச்சுன்னா 53 ரூபா 53 ரூபா லாஸ்ட் ஆயிடுச்சு சொல்றாங்கல்ல. அது எதுக்கு சொல்றாங்க? தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்குங்க. தனியார் மயமாக மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்முயற்சிங்க. தினசரி யாரை சந்திக்கிறார் தெரியுமா? சிம்ரன், சினேகா, சிம்பு இவங்கெல்லாம் சந்திச்சு சினிமா ப்ரொடியூசர்ஸ். சார், சட்டசபைக்கு காலையில 9:30 மணிக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போற மாதிரி பேக் பாய் மாதிரி வர்றாரு. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். காலையில வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் இருக்காரு. அவர் போற வரைக்கும் தலைமைச் செயலகத்துல யாருமே போக முடியாம இருக்காங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். உதயநிதி எப்பவுமே கிண்டலும் கேலியுமா பேசுறதுங்கிறது அவருடைய வழக்கம். இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட வரும். சரி, இவருக்கும் வருது. அது இவருக்கும் அது இருக்கு. வன்மமால இருக்கு. நகைச்சுவையா இல்லையே. கலைஞர் பண்ணாத நகைச்சுவையா எத்தனையோ தலைவர்கள்லாம் கிண்டலும் கேலியுமா பேசியிருக்காங்க. அப்படி இல்லையே. உங்க அப்பாவா காணான்னு சொல்ற கதை வந்து வன்மமா நகைச்சுவை. நீங்க 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா நீட்டிக்க போறீங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்? பல சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம்? எங்க நீங்க பொய்க்கால் குதிரைங்க. உங்க கால்ல நீங்க நிக்கலங்க. எல்லாம் ஸ்ட்ராங் ஆயினுக்குறாங்கன்னு நான் முதல் கேள்வியா தானே கேட்டேன். எல்லாம் போயிட்டாங்க சார் அப்படின்னு. அது எப்படி? திமுக தனிமையாகி போயிடுச்சு சார். தனிமரம் ஆயிட்டாங்க. எல்லாரும் தனிமைப்படுத்த. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்க தாவேகா. அப்ப நடக்கல. இப்ப தனிமைப்படுத்திட்டாங்க. சட்டசபையை பாக்குறதுக்கும் பிக் பாஸ் பாக்குறதும் அப்படியா நீங்க ஒப்பிடுறீங்க? அது ஒண்ணு பிக் பாஸ் மாதிரி நடக்கலையே உள்ள சட்டசபை. என்ன பிக் பாஸோட சட்டசபை? ஆமாங்க, ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு இல்லங்க. எந்த முதலமைச்சர் ஆக்ஷன் பண்ணாரு? என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு வழி விட்டுருக்காங்க இல்லங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேகா ஆட்சிக்கு வந்து 40 நாட்களுக்கு மேல ஆகுது. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரே முடிஞ்சிருச்சு. சட்டமன்ற நிகழ்வுகள்ல நிறைய விஷயங்கள் நடந்ததெல்லாம் பேசுவோம். தாவேகா பலமாகி கொண்டே இருக்கிறதா சார் நாளுக்கு நாள்? ஏன்னா ஒரு பக்கம் ராஜினாமா செஞ்சுட்டு அந்த கட்சியில போய் சேர்றாங்க. ராஜினாமா செய்பவர்கள் மட்டுமல்லாது அதிமுக போன்ற பெரிய கட்சியில இருந்து, இந்த நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சியில இருந்து எல்லாம் படையெடுத்து அங்க போய் சேர்றாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணியில இருந்த அத்தனை பேருமே அந்த பக்கம் போற மாதிரி நல்லாவே தெரியுது. யாரக்குறைய போயிட்டாங்க. இப்போ மதிமுக மட்டும் அனௌன்ஸ் பண்ண போதான் போறாங்க தெரியுது. அதுவுமே என்ன நடக்க போகுது? தாவேகா அந்த பெரும்பான்மையை பெறல, ஆனாலும் இன்றைக்கு ஒரு பெரும் பலத்தோட மாறிக்கொண்டிருக்கிறதா. ஒரு திருவிழா நடக்குது, எல்லாரும் போறாங்க, கூட்டம் கூட்டமா போறாங்க. திருவிழாவுக்கு போனவங்க அங்கேயே தங்கிடுவாங்களா? திரும்பி வரணும்ல. சரி, அரசியலிலே ஒரு அதிகாரம் என்பது ஒரு திருவிழா போன்றது. போறாங்க, எல்லாரும் போறாங்க. உங்களுக்கு பெரும்பான்மை பெற முடியாமல் போனதற்கு உதவுவதற்காக இன்னொரு தேர்தல் வரக்கூடாது என்பதை காரணம் காட்டி போறாங்க. போனதனுடைய அதிகார பலனாக அவங்க அமைச்சரவையில பங்கு பெற்றார்கள். இது வரைக்கும் 59 வருஷமா நாங்க காஞ்சி போய் கிடக்கோம்னு காங்கிரஸ்ல சொன்னதுக்கு 2 பேருக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க. 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய விசிகா, 2 எம்எல்ஏ இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறாங்க. கம்யூனிஸ்டுகள் மட்டும் ஜெனியூனா அதிகாரம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இது வந்து அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சூழலுக்கு செய்யப்பட்ட உதவிதான். அதை தாண்டி அதுக்கு அர்த்தபூர்வமாக, கொள்கை பூர்வமாக இது கொள்கை கூட்டணி, தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தாவேகா காரங்க யாருக்குமே தெரியாது. ஒரு போட்டா இருக்கு, 4-5 போட்டா இருக்கு, அவ்வளவுதான்.
அது கடந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாஜக எங்கள் கொள்கை எதிரி, பாஜகவுக்கு எதிராக ஏதாவது அறிக்கை விடுறாங்களா? வன்னியரசு ஏதோ ஒன்று மேற்கோள் காட்டுவதற்கு முயற்சி செய்கிற போதே சபாநாயகர் என்ன செஞ்சாரு? ஜேசிடி பிரபாகர் மத்திய அரசு நமக்கான நிதியை வழங்கணும்னு பேசிட்டு வைங்க, போதும் உட்காருங்கன்ற அமைச்சரையே குறிக்கிறார். என்ன குறிக்கிறாரு? பேசிராதிய, பாஜகவுக்கு எதிராக பேசிராதிய அப்படின்னு அச்சத்தோட அதை அணுகிறாங்க சார். கொள்கை கூட்டணி, கொள்கையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படின்னு எல்லாம் நின்னவங்க எல்லாம் இன்னைக்கு இங்க போனது ஏன், என்ன காரணம்? நாங்க கூட டவுட்டா நினைச்சோம். ஆனா அப்படி எல்லாம் இல்லைங்க, அவங்க சரியான ஆளு தானே திருமாவளவனே சொல்றாரு சார். திருமாவளவன் அது மட்டுமா சொல்றாரு? நீங்க குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் போடுறோங்க அரசு மருத்துவமனையில. அது இன்னைக்கு ஒரு 13,000க்கு மேல வருது 1 கிராம் தங்கமே. குழந்தை வளர்ந்துச்சுன்னா இந்த மோதிரத்தை எல்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக அரசு மருத்துவமனைகளை கட்டமைப்பை விரிவுபடுத்துங்க, அதுக்கு 755 கோடியை நீங்க ஒதுக்குறதுக்கு பதிலாக தனியார் மருத்துவமனைக்கு நிகராக மருத்துவ கட்டமைப்பை விரிவு செய்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. அரசியல் அறிந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படிதான் நினைச்சாங்க. இந்த அரசியல் விமர்சகரும் வித்தகர்களும் யாருமே விஜய் வெற்றி பெறுவாரு, உடனடியா ஆட்சி அமைப்பாரு ஒருத்தர் கூட சொல்லல. குறிப்பா 40 வயதுக்கு மேலானவர்கள் யாரும் இந்த அதிசயத்தை நம்பல. நடந்து விட்டது. நடந்ததுக்கு பின்னாடி அவசரமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஆதரிச்சோம் அப்படிங்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது. அதனால அவங்க எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இது ஒரு அதிகார ஒப்பந்தம் தானே. நீங்க அது நிரந்தரமானதா? திமுக தனிமை இல்ல, அது நிரந்தரம் மாதிரி தெரியுது. போனவங்க எல்லாம் திமுக மேல வசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்னதா வந்துருச்சு வார்த்தை. கொள்கை போடலங்க அது இதுன்னு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அது கூட்டணியில் இருக்கும் போது இருக்கிற கசப்பை நீங்க என்ன செய்ய முடியும்? வெளியேறும் போது தானே பேச முடியும். கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோடு நீங்க இருந்திருப்பீங்க. அதை சொல்லுவதற்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிதான் அதை எடுத்துக்கிறோமே தவிர தாவேகா அரசு செய்யக்கூடிய தவறுகள், அரசியல் பிழைகள், தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் பின்பற்றக்கூடிய மொழிக் கொள்கையிலிருந்து, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தனியார் பள்ளிகளுக்கு அந்த லைசன்ஸ் எல்லாம் புதுப்பிக்கிறது சம்பந்தமாக பணம் வாங்கலைன்னு சொன்னாங்கல்ல, அது எதனாலும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அது ஏதோ ஊழலை ஒழிக்கிறார்கள் அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குவாங்க, அதெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அப்போ மறைமுகமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்தினா அவங்க சிலபஸ் படி மும்மொழி கொள்கை வந்துடும். மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கையோடு நிகராக அதற்கு நிகரான சிபிஎஸ்சி ஸ்கூல்கள்லாம் வர ஆரம்பித்தா சார், தனியார் பள்ளி அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா, தனியார் முதலாளிகளுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா மும்மொழி கொள்கையை கொள்ளைப்புறமாக வருவதற்கு வாசல் திறந்து வைக்கப்படும். ஒரு லைசன்ஸ் கொடுக்க, ஒரு அங்கீகாரம் கொடுக்க 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்ட்டு நீங்க வாங்கலைங்க இந்த புது கவர்மெண்ட்னு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் வரவேற்கிறேன். அதுக்காக சிபிஎஸ்சி அதிகப்படுத்த போறாங்க, மும்மொழி கொள்கை வரும்னு ஏதோ ஒரு புது ஒரு கதையா சொல்லல. புது கதை இல்ல. எப்பொழுதுமே முதல்ல 501 ரூபாய்க்கு செல்லு வித்தாங்க. எல்லார் கையிலையும் செல்லு புழங்கின முன்னாடி நீ செல்லு இருக்க முடியாதுன்னா மறுபடியும் 501 ரூபாய்க்கு வித்தாங்களா வைக்கலையா? 10,000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க அடுத்தோடனே. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த காலகட்டம் நீங்க குழந்தை பருவமா இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. 2000 காலகட்டம் நினைக்கிறது. அப்ப அது என்ன ஆயிடுச்சு? எல்லார் கைகளையும் வந்தவொடனே ரேட்டு மாறிடுச்சா? ஒரு அரசாங்கம் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வருகிற போது இதெல்லாம் இந்த பாவனைகள்லாம் செய்வாங்க. இது எல்லா அரசும் செய்யறதுதான். 500 கடையை மது கடையை நாங்க மூடுறோம்னு திமுக சொல்லியிருக்கோம். இவங்க 250 கடைன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் வருமே தவிர இந்த பாவனைகள்லாம் எல்லா ஆட்சியிலையும் உள்ள பாவனை தான். இல்ல, பிஜேபியோட தாவேக்காவை நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது சார். எப்படி பொருத்தி பார்க்குறீங்க நீங்க? இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி இருக்கு. அதே போல பட்டியல் சமூக மக்களின் பிரதிநிதிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்காங்க. அரசு அதிகாரங்கள்லயும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க, ஆட்சியாளர்கள்லயும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க. நீங்க தவறான புரிதலை முன்வைக்கிறீங்க சார். கிட்டத்தட்ட 40-42% மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. திமுகவுல தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாங்களா? வேங்கை வயல் பிரச்சனைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள், பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்க. திமுக என்ன வாய்ஸ் எடுக்குதோ அதுதான் கொடுப்பாங்க. தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. அதிமுக கொடுப்பாங்களா? வேங்கை வயல் பிரச்சனையில எத்தனை தலித் எம்எல்ஏக்கள் தனியா இந்த பிரச்சனை குறித்து பேசி இதை பாரஞ்சிட்டு பலமுறை கேள்வியா கேட்கிறேன். ஆமா, பேசவே முடியாது. கட்சி கட்டு அப்ப நீங்க 8 பேரை தலித்தை நான் அமைச்சராக்கி இருக்கேன்னு சொன்னா தலித் பிரச்சனையெல்லாம் பேச முடியாது. இங்க
கட்சி என்ன போக்குல நீங்க ரெப்ரசன்டேட்டிவா யாரை வேணாலும் வச்சுக்கலாங்க. சரி. ஆராசா எத்தனை முறை வேங்க வேலை பத்தி பேசியிருக்காரு? ஒரு பேச்சுக்காக நான் கேட்கிறேன், ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். பேசியிருப்பாரா? விசிகாக்காரங்களை அடிக்கிறதுக்கு, கல்லை விட்டு அடிக்கிறதுக்கு, அந்த பெரம்பலூர்ல பஞ்சாயத்து நடந்ததுக்கு இவர் தான் காரணம்னு விசிகா குற்றம் சாட்டுது. அப்ப அவர் கட்சிக்காரரா திமுக காரரா தான் இருப்பாரு. அவர் அந்த சமூகத்தின் பிரதிநிதியா இருக்க மாட்டாரு. அது ஓட்டு கேட்கும் போது சொல்லுவாரு. அதை அவர் என்ன அதிகார மையத்தில் இருக்கிறாரோ அதற்கான குரல், அதற்கான முகம், அதற்கான போக்கில் தான் அவர் செயல்பட முடியும். 8 பேரை மினிஸ்டர் ஆக்கிட்டா அவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான குரலா மாறிடுவாங்களா? மாற முடியாதுங்க. எந்த அரசியல் கட்சியிலையுமே அது சாத்தியப்படவே முடியாது. நீங்க வந்து அது பல அதிகார மையங்களை நம்ம பார்த்துட்டோம். ஒரு பட்டியலின பெண்ணை வந்து பழங்குடியின பெண்ணை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான் பழங்குடியின மக்கள் மீதான தாக்குதல் நடக்கிற போது அவங்களால பேச முடியாது. குஜராத் கலவரத்தில் ஏற்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு கலவர இமேஜை மாத்துறதுக்கு தான் அப்துல் கலாமையே கொண்டு வந்து ஜனாதிபதி ஆக்குனாங்க பாஜக. அது வந்து அந்த கலவரத்தை மறைப்பதற்கான திரை தான் அது. அவர் தனிப்பட்ட முறையில் மேன்மை மிக்க மனிதராக இருக்கலாம், பயன்படுத்தினதனுடைய உள்நோக்கம் அதுதான். சரி. அதனால நீங்க வந்து அந்த வாய்ஸ்ல பேச முடியாது. திருமாவளவன் தான் தலித்து மக்கள் வந்து அடிபட்டாங்க, ஆணவ கொலை நடந்துச்சு அப்படின்னா அவங்க தான் பேச முடியும், மற்றவங்க அதை பேச முடியாது. கட்சிக்கு கட்டுப்பட்டோம். நீங்க 2 வகையா பார்க்கணும் அரசியல். கொள்கை ரீதியாக நாங்க தலித்துக்களை வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி அப்படின்னு அவங்க சொல்லிட்டுலாம் ஓட்டு கேட்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, யாருமே வரல. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரல, விசிகாவை கூப்பிட்டு பார்த்தாங்க வரல, கம்யூனிஸ்ட் வரல, யாருமே வரல. கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இலவசமா வேட்டி சேலையெல்லாம் வழங்குவாங்கல்ல, அது மாதிரி தான் சீட்டு கொடுத்தாங்க கடைசி நாளில். எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள்லாம் எம்எல்ஏ நின்றாங்க. கடைசி நேரத்தில் முதல் கட்டத்தில் ஆட்கள் தேர்வு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் ஆளை நிப்பாட்டணுங்கிறப்ப ராத்திரி 12 மணிக்கு முஸ்தபாவை கூப்பிட்டு நீ மதுரைக்கு போ அப்படின்னாங்க. நான் போக மாட்டேன்ட்டாரு. யாரு? மதுரையில் இப்போ பிடிஆரை தூக்கடிச்சாரு, அவர் என் நண்பர் தான், அவர் போக மாட்டேன்ட்டாரு. சொன்னார், நான் என் ஊர் கம்பங்க, எனக்கு மதுரைக்கு என்னங்க சம்பந்தம் தான், நான் எப்படிங்க போகிறது அப்படின்னு போக மாட்டேன்னாரு. அங்கேதான்ப்பா இருக்கு ஆள் இல்லைப்பா, இங்கே போப்பான்ட்டாங்க, கிளம்புப்பான்ட்டாங்க. வேண்டாம் வெறுப்பா அவர் போறாரு, ஜெயிஸ்டாரு. இப்ப மதுரை முஸ்தபான்னு பேரை மாத்திட்டாரு. கம்பத்துக்காரர் அவரு. அவரு வந்து ஓட்டு என்ற அன்னைக்கு காலையில 11 மணி வரைக்கும் நம்ம இருப்போம் ஓட்டு என்ற இடத்துல. அப்புறம் பிடிஆர் தான் ஜெயிப்பாரு, இப்போ பழனிவேல் தியாகராஜன் ஜெயிப்பார். நமக்கு தேவையில்லாத வேலை அசிங்கமாக இருந்துட்டு ஹோட்டல் ரூம்லாம் காலி பண்ணிட்டாரு. காலி பண்ணிட்டு ஒரு 11 மணிக்கு பேக்கிங்கோட நிற்கிறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருங்க, காரை சென்னைக்கு விடுறதுக்கு. திடீர்னு பார்த்தா அவர் முன்னிலைன்னு வருது. சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போங்கன்ட்டாங்களே. ஆமா, இந்த மேஜிக்லாம் யாருமே எதிர்பார்க்காதது. அதனால நீங்க ஏதோ ஒரு புரட்சி பாருங்க. அதாவது இங்க திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க 10 வருஷமா அதிகாரம் இல்லைங்க, 15 வருஷமா 50 வருஷமா அதிகாரம் இல்லைங்க, கொடுத்துட்டாங்க பாருங்க, இத வந்துருச்சு பாருங்க, எங்களை ஏமாத்தி இருந்தாங்க இத்தனை நாள், கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி டாக் வந்துருச்சுல, பேச ஆரம்பிச்சாங்க. யாரு கொடுத்தாங்க? தாவேகா கொடுத்துருச்சு. திமுக கொடுக்காத ஒன்றை தாவேகா இன்னைக்கு கொடுத்துருக்குல்ல கூட்டணி கட்சிகளுக்கு. ஆள் பற்றாக்குறை. முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் மட்டும்தான் முன் வந்தாங்க, அனுபவம் மிக்கவர்கள் யாரும் முன் வரல. பல பேருக்கு போன போட்டு கெஞ்சினாங்க, எனக்கு தெரியும். இல்ல சார், அது தேர்தல் வரலங்க. அதிகார பகிர்வு சார், அதிகார பகிர்வை திமுக கொடுத்ததா? ஆனா தாவேகா கொடுத்துருக்குல்ல. என்ன கேக்குறேன்னா, தாவேகா வந்து பெரிய தனி பெரும்பான்மை எல்லாம் வந்து 150 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு அப்ப மந்திரி சபையில இடம் கொடுத்தாங்கன்னா தான் அவங்க பெருந்தன்மை. இப்ப வேற வழி இல்ல. முதல்ல சொல்லிட்டாங்களே தேர்தலுக்கு முன்னாடியே, வாங்க வண்டி இருக்கு, 4 டயர் இல்லங்க, 4 டயரை இந்த பக்கம் இடதுசாரியா ஒரு டயரை மாத்துறாங்க, அந்த பக்கம் விசிகா ஒரு டயரை மாத்துது, முஸ்லீம் லீக் ஒரு டயரை மாத்துது. வண்டி மூவ் ஆகாதுங்க. நீங்க அது பெருந்தன்மையில சேராதுங்க. எங்க தேர்தலுக்கு முன்பே இந்த மாதிரி ஒப்பந்தத்தை போட்டாங்களா இல்லையா? என்ன வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் இருக்கு, அதிகார பங்கு இருக்கு. அதுவும் காங்கிரஸ்க்கெல்லாம் 60-70 சீட் எல்லாம் பேசியிருக்காங்க சார். பேசுனாங்க, அதிமுகவோட பேசுனாங்க, எல்லாரோடையும் பேசுனாங்க, பேசாததே கிடையாது. ஒரு திடீர்னு ஒரு மக்களுடைய மனதுல ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில ஒரு மாற்று. இப்ப நீங்க திமுகவுக்கு மாற்றாக அதிமுக வலிமையோட இருந்ததுதான் இந்த வட்டம் அதிமுக ஜெயிச்சிருக்கோம். அதிமுக வலிமையற்று இருந்ததுனால திமுக வேணாம்னு நினைச்சவங்களுக்கான சாய்ஸா தாவேகா வந்துருச்சு. அதிமுக இடத்தை தாவேகா கைப்பற்றி. தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தப்போ எப்படின்னாரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று சட்டசபையில் எப்படின்றாரு முதலமைச்சர் விஜய். பாருங்க, அதுக்கு இது இங்க வந்து செஞ்சு காட்டிட்டாரு. முதல்ல அது ஒரு மாண்பு கிடையாது, சட்டப்பேரவையில பேசுவது அப்படிங்கிறது மாண்பு கிடையாது. அது யார் செய்தாலும் தவறு தான், செய்திருக்க கூடாது. நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறட்டுமான சபாநாயகர்கிட்ட கேட்குறேன். அதான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தானே பண்றேன். நான் 2 ஸ்டெப்பு டான்ஸ் போட்டுக்கலாமான்னு கேட்பாரா? அடுத்து வெற்றிக்கு களி நடனம் வந்து ஒரு குற்றம் அல்ல. ஏன்னா கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் கூட வந்து வாடி வாடி கைப்படாத சீடிக்கு நல்லா ஆடினாரு. அதை விட பெஸ்ட்டாக வந்து நான் ஆடுவேன்.
நான் நல்ல நடனம் இல்ல ஆடுறேன் சட்டசபையில அப்படி சொல்லுவாரா? அப்படியெல்லாம் ஆட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஆமாங்க. அப்புறம் நீங்க ஆக்ஷன் பண்ணிக்கவான்னு கேட்டா அப்புறம் அடுத்த கட்டம் என்ன? அடுத்து நடனம் ஆடிக்கிறவான்னு கேட்பாரா? இது என்ன மரபுன்னு கேட்குறேன். அது என்ன பொழுதுபோக்குக்கான என்டர்டைன்மெண்ட் இடமா? அது என்ன கலக்க போவது யார் மாதிரி ஏதாவது காமெடி ஷோ நடத்துறாங்க இங்க? பற்றி எரியக்கூடிய மக்கள் பிரச்சனை குறித்து உங்களுடைய குரல் என்னங்கிறதுக்கான இடங்க அது. பேசினார்ல அவ்வளவு என்ன பேசினாரு? கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் ஊழல் பற்றி எரியக்கூடிய நடந்திருக்கு, பிரச்சனைகள் குறித்து எவ்வளவு கோடிகள் பேசுறாங்க. அடிச்சாங்க. திமுகவை திட்டுறது அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனை இல்லைங்க. அது மூலம் புரிஞ்சுக்குங்க. அமோனியாவுல இல்ல வந்து திமுக என்ன தப்பு பண்ணுச்சுன்னு பேசுறாங்கல்ல சார். அதுதான் எதிர்க்கட்சி பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி எல்லாம் நீங்க கோடிகள் அடிச்சிட்டீங்க, ஊர் அடிச்சு ஒலையில அதுதான் ஆதாரம் போட்டு கேக்குறாங்கல்ல. திமுக கொடுத்து வழக்கு போட்டு உள்ள தள்ளுங்க. ஜெயலலிதா மேல இப்ப வழக்கு போட்டு போயிட்டு இருக்கு. திரு வேவாவேலு காலையில இருந்து தொடங்கிட்டாங்க எல்லாத்தையும். என்ன தொடங்கிட்டாங்க? ரைடு போயினுக்குது இல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை போயிட்டாங்க. நிரூபிக்கணும்ல. வழக்கு போட்டுட்டாலே ஒருத்தர் குற்றவாளி ஆயிடுவாரா? வழக்கு போட்டாங்க, ரைட்டு. ம். விசாரிக்கணும், நீதிமன்றத்துல நிரூபிக்கணும்ல. அவர் என்ன பண்ணாரு நீங்க நிரூபிக்கணும். அதான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, ம். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருடைய சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு என்ன ஒரு சொத்து மதிப்பு, அதெல்லாம் அந்த தனியார் ஏஜென்சிகள் நிறுவனங்கள் அவங்க எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதேதான் மார்டின் ஃபேமிலியில கேக்குறாங்க. எங்க அது வந்து சகோதரியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? ஜிம்ல வந்து ட்ரெயினரா இருந்தாருன்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி உள்ள சொத்து எவ்வளவு, இவ்வளவு சொத்து சார் எவ்வளவு. இது மக்கள் இருங்கங்க, பிரதிநிதியா மாறினாரு. எல்லாருக்குமே கதை மக்கள் பிரதிநிதி இருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட இது சார். அதாங்க, உரிமை சார்ந்தது. அது மட்டும் என்ன முறைப்படி வந்த காசு? அது லாட்டரி சீட்ல வர காசுலாம் வந்து முறைப்படியான காசு அப்படி கிடையாது. நீங்க கட்சி இப்ப நான் என்ன கேட்கிறேன், தாவேகா என்கிற கட்சி மாநாடு நடத்தியிருக்கு, பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கு, இத்தனை டிராவல் பண்ணியிருக்கு, என்னென்ன செலவு பண்ணியிருக்கான், அதெல்லாம் வரவு செலவு கணக்கு சொல்லுவாங்களா? இருக்குமே அந்த கட்சியில இருக்கான். வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா? வெள்ளை அறிக்கை அரசாங்கத்துல மக்கள் பிரதிநிதிகள் ஏங்க, இப்ப ஒண்ணு எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு ஒரு அரசியல்வாதி வந்து சொல்லணுங்க. பல பேர் அப்படி சொல்லிருக்காங்க. அஃபிடவிட்ல சொல்லி தான் ஜெயிச்சாங்க இப்ப எல்லாரும். அபிடவிட்ட நான் சொல்லலைங்க. நீங்க கட்சியுடைய நடவடிக்கையெல்லாம் நீங்க எப்படி வந்து யாரு இப்ப நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட் வேணாங்கிறீல்ல, உங்க பார்ட்டியில என்ன ஃபண்ட் இருக்குன்னு சொல்லுவீங்களா? சார் அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க சப்மிட் பண்ணுவாங்க சார். முதலாளித்துவ ஜனநாயகத்துல நீங்க எப்படி வந்து ஊழல் என்பது, முறைகேடு என்பது அப்படி நம்ம பேசிக்கலாம் எல்லாருமே. விஜயபாஸ்கரை சேர்க்கிறீங்க, அவர் அப்பழுக்கற்றவர்னு சேர்க்கிறீங்களா? அது என்ன இங்க வந்து என்ன தவறுகள் ஏதேனும் நிகழ்ந்தா வரலாறு இருக்குல்லங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும் ஒரு வரலாறு இருக்கா இல்லையா? இன்னைக்கு தூய சன்மார்க்கம் இருக்கிறவங்க வேணா இங்க வா, இங்க வந்து இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. நாங்களே 35 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நான் என்ன சொல்றேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சி மகேந்திரன் போனாரு. அவர் தூய்மையான மனிதன் நான் சொல்றேன். சரி, அவருக்கு அவர் சொத்து சேர்த்திருக்க முடியாது. அவரால் வந்து எந்த பிழைப்புவாத அரசியலையும் அவர் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவர் கட்சியில ஏதோ ஒரு வகையில ஓரம் கட்டப்பட்டாரு, ஏதோ ஒரு வகையில முரண்பட்டாரு, அவர் போறாரு. அவரை சேர்க்கறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, விஜயபாஸ்கரை சேர்க்கறதுல நீங்க அதிமுகல இருந்து வரக்கூடியவர்களை சேர்க்கறதுல, முன்னாள் அமைச்சர்களை சேர்க்கறதுல எல்லாம் என்ன பாலிசியில சேர்க்கறீங்க சொல்ல முடியுமா யாராவது? தாவேக்கால வந்து என்ன காரணத்துக்காக நாங்க சேர்க்கறோம்? அந்த பாலிசி இங்க இருக்காது. எப்படி அங்க வந்து நீங்க பண்ண வேலையெல்லாம் இங்க பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியாது? அதுதான் புஷி ஆனந்த் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 30 வருஷமா நாங்களே கஷ்டப்பட்டு ஒண்ணுமில்லாம தாங்க வந்தவங்க இந்த இடத்துக்கு. மேப்பு போட்டு தர ஆள் இல்லங்க. எங்க போறதும் மேப்பாக்க தெரியல சார். அதெல்லாம் இங்க நடக்காதுன்றாங்க சார். அதெல்லாம் இங்க 40 நாள்ல லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு சார். 40 நாள் நீங்க 400 நாள் ஆகும்போது தான் தெரியும். 40 நாள் முடிச்சிட்டான்றாங்க. இப்போ இது தேனிலவு காலங்க. அப்புறம் குடும்ப சண்டை வரும்ல. நீங்க வந்து நீங்க தேனிலவுலயே வந்து குடும்ப சண்டை வரணும்னு மாற்று சக்தி சார். அவங்க தான் சொல்றாங்களா நாங்க மாற்று சக்தி. உண்மையிலேயே அவர்கள் மாற்று சக்தியாக இருக்கும் பட்சத்துல நம்ம வரவேற்போம். ஆனால் நீங்க வந்து மாற்று சக்தி என்பதை நிரூபிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. தொடக்க நிலைங்க. நீங்க வேற கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை வந்து அவசரமாக ராஜினாமா பண்ண வச்சுட்டு நீங்க ஆளு சேர்க்கிறீங்கல்ல, அது முறைகேடு தானே. அது எப்படி தூய சக்தியில முறைகேடு தானே? அவங்களா வராங்கன்றாங்க. அவங்களா வந்தா யாரும் வந்தா இப்ப கஞ்சா வியாபாரி வர்றாரு சேர்த்துக்கிறீங்களா? கடத்தற்காரன் வந்தா சேர்த்துக்கிறீங்களா? முறைகேட்டின் வழியாக முன்னுக்கு வந்தவங்க எத்தனையோ இருக்காங்க, சேர்த்துக்கிறீங்களா? அப்ப சேர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு. தானாக முன் வந்தார்கள்னா இப்ப எல்லாரும் சேர்த்துக்கிறீங்களா? அப்படித்தானே கஞ்சா அஞ்சலை சேர்த்தாங்க பிஜேபியில சார். இது படப்பை குணாவை சேர்த்தாங்க. அது மாதிரி சேர்த்துக்கிறீங்களா? எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இல்ல சார். எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இல்ல. தாவேகாவை கேக்குறேன். நீங்க தூய சக்திக்கு முதல்ல சொல்லுங்க. எல்லா கட்சிக்கும் பொருந்துமா பொருந்தான்னு? திமுக திரு செந்தில் பாலாஜியை மீண்டும் சேர்த்துக்கலாம். சரி, அவர் அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சிறைக்கு போவாருன்னு சொன்னோம். நாமளே தான் பிரச்சாரத்துக்கு சொன்னோம். ஆனாலும் சேர்த்துக்கிட்டு அமைச்சரா வச்சுக்கிட்டோம். அவர் சிறைக்கு போன போது அமைச்சர்களுக்கு ஒரு ஆளு நீங்க சேர்க்கிற ஆள் பூராமே அதே பாணியில இருக்கு. அது செந்தில் பாலாஜியை சேர்க்கறது குற்றம்னா செந்தில் பாலாஜி மாதிரி நீங்க நிறைய பேரை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கல. எந்த தப்பு நடக்கலையே இப்போ வரைக்கும். 40-45 நாள்ல என்ன தப்பு பாத்தீங்க நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம்னா என்ன, நிர்வாகம்னா என்னங்கிறது முதல்ல அவங்களுக்கு புரிந்து கொள்ள. அது எல்போர்டு வண்டிங்க. தாவேக்காங்கிறது ஒரு எல்போர்டு வண்டி. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எல்போர்டை பார்த்தா வேகமா போறவன் ஓரமா போயிடுவேன்.
ஏன்னா அவன் வந்து மோதிட்டு நம்மள ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிடுவான். அது எல்போர்டு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க, லேர்னிங் ப்ராசஸ் நடக்குது. நீங்க அதை வச்சுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஒரு சாதனை பண்ணிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது. அவங்க என்ன செய்ய, அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது, என்ன செயல் திட்டம் இருக்கிறது, எதுலையுமே எல்லாத்துலயுமே அவங்க ரொம்ப மர்மமான ஆட்களா இருக்காங்க. மக்கள் பணத்தை மக்களுக்கே கொடுக்க போறோம், அதே போல மக்களுக்கு ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொடுக்க போறோம். பாருங்க 2 வெள்ளை அறிக்கை வந்துருச்சு. பினான்ஸ்ல வந்து வெள்ளை அறிக்கை வந்துருச்சு, அதுக்கப்புறம் மின்சாரத்துல வெள்ளை அறிக்கை வந்துருச்சு. பாருங்க எல்லாமே வெள்ளை அறிக்கை இல்லைங்க, திமுக மீதான கட்டண அறிக்கை. அது என்ன வெள்ளை அறிக்கை? அது ஏங்க ஏற்கனவே இருக்கிற மின்சாரத்துறையில் இப்ப பாருங்களேன், மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்ய வேண்டும் மின் கட்டணம். அது திமுக ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை இருக்குல்ல, எந்த கட்சியும் நிறைவேற்றல, திமுகவும் நிறைவேற்றல. அது எதுக்காக? நீங்க ரெட்டிப்பா போறப்ப வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு மின் கட்டணம் சுமை அதிகரிக்கும். அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இல்லைன்னா நியமனம் பண்ண வேண்டியதுதானே. இப்ப போட்டிருக்காங்களே, இப்ப பாருங்க 2000 சொச்சம் பேர் போட்டாட்ட கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் தனியார் மயம். நீங்க ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட. நஷ்டமடைந்து விட்டது மின்சாரத்துறை, நஷ்டமடைந்து விட்டது போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குகிறது. 1 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து போக்குவரத்து நகர்ந்துச்சுன்னா 53 ரூபா 53 ரூபா லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. அது எதுக்கு சொல்றாங்க? தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்குங்க. தனியார் மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்முயற்சிங்க. அவங்க மின்சாரத்துறையே அவங்க தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான ஏற்பாடுங்க. 25 லட்சம் ரூபாய் லைசன்ஸுக்கு வாங்கலன்னு பள்ளி நிர்வாகங்கள் சொன்னா, பள்ளியினுடைய சங்கங்கள் சொன்னா சிபிஎஸ்இ உள்ள விட்டுருவாங்க, மும்மொழி கொள்கையை உள்ள விட்டுருவாங்கன்றீங்க. 53 ரூபா 1 கிலோமீட்டர் கவர்மெண்ட் பஸ் ஓடனா லாஸ் ஆகுதுன்னு அவங்க சொன்னா, எங்க தனியார் கிட்ட கொடுக்க போறாங்க, அதுக்கு தாங்க இதெல்லாம் சொல்லுங்கிறாங்கன்றீங்க. நான் கேட்கறது என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்வது, இப்ப நான் ஒண்ணும் இல்லை, நான் வந்து ஒரு கொரியர் அனுப்புறேன் ஒரு கிராமத்துக்கு. ஆமா, அவன் என்ன பண்ணுவான்னா, சின்ன கிராமத்துக்கு ஒரே ஒரு தபால் எடுத்துட்டு போக மாட்டான். ஆமா, போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் லெட்டர் போட்டேன்னு வச்சுங்க, ஒரு ஊருக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்க 100 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிய ஒரு வயசான கிழவிக்குன்னா தேடி போய் கொடுப்பான். ஆமா, அது சேவை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனம் என்பது சேவை நிறுவனம். தனியாருங்கிறவன் லாபம் சம்பந்தப்பட்டவன் 4 கடிதம் வந்தா தான் அந்த ஊருக்கு போவேன், இல்லாட்டினா நீ வந்து வாங்கிக்கம்பா. உண்டா இல்லையா நான் சொல்றது? அப்ப பொதுத்துறை நிறுவனங்கிறப்ப சென்னையில பெருவெள்ளம் வந்தப்ப, பேரிடர் வந்தப்ப எல்லாம் அரசு பஸ் இயங்குச்சு, மற்ற பஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. கோவிட் காலத்துல அரசு மருத்துவமனை திறந்துருந்துச்சு, பல தனியார் மருத்துவமனை பணக்காரங்களுக்கு மட்டும் பார்த்தாங்க, பிறகு மூடிட்டாங்க, யாரையும் வராதுன்ட்டாங்க. சேவைங்கிறது வேற. நீ 53 ரூபா நஷ்டமாச்சுன்னு சொல்றதன் மூலமாக நீ என்ன சொல்ல வரிய? பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கான ஒரு நியாயத்தை தேடுறீங்க. கடந்த கால அரசு லாஸ் பண்ணிருச்சு, அதை பண்ணிருச்சு, இதை பண்ணிருச்சுன்னு குற்றச்சாட்டு சொல்றது மூலமாக 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்க. நீங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதிக்கு இன்னொரு 10 லட்சம் கடன் கூடுங்கிறதான கணக்கு. நிதித்துறை அமைச்சர், முன்னாள் நிதித்துறை அமைச்சர் சொல்லுங்கல்ல. ஏன் சார் 5 லட்சம் கோடி கடனா இருந்து 10 லட்சம் கோடியா டபுளா மாறி இருக்குன்றத மக்கள்கிட்ட அவங்க வெளிப்படுத்துறாங்க சார். அதாங்க, அது எதுக்காக மக்கள்கிட்ட சொல்றீங்கன்னு கேக்குறேன். காரணம் என்ன? பாத்துக்கோங்க, என்ன எங்க போச்சு அந்த 10 லட்சம் கோடி, மீதி 5 லட்சம் கோடி எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அறிவிப்பது என்பது இருக்குல்ல, ஒரு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டம் அறிவிப்பது இருக்குல்ல, அது வந்து அரசுனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது சாதனை. நீங்க வந்து குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் அப்படி நலத்திட்டங்கள் கிடையாது. மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டம் எத்தனை மாநிலங்கள்ல இருக்கு நீங்க சொல்லுங்க? ஏதாவது வேற மாநிலங்கள்ல இருக்கிறதா? எங்கேயுமே இல்ல. அதெல்லாம் நீங்க வரவு செலவு கணக்குல சம்பந்தப்பட்டது அல்ல. அது ஒரு அடுத்த தலைமுறையை வந்து அறிவுசார் தலைமுறையாக உருவாக்குவதற்கான ஒரு முன்முயற்சிங்க. லேப்டாப் கொடுக்கறது, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதல் தலைமுறையாக ஒருத்தன் கல்லூரியில படிக்கிறான், முதல் பட்டதாரியா உருவாக்குறான், அதுக்கான ஊக்கத்தொகை கொடுப்பதெல்லாம் அரசாங்கத்தினுடைய லாப நட்ட கணக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒரு சமுதாயத்தை அல்லது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான நலத்திட்டம் அது. அதுல போய் நீங்க கணக்கு பார்த்து அத்தனை லட்சம் கோடி எத்தனை லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வேறு நோக்கங்களுக்காக சொல்றாங்க. இப்ப நம்மள ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. என்ன ப்ரிப்பேர்? தனியார் சார் அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார், லஞ்சம் வாங்குறதுல ஊழல் செய்ய போறது இல்ல, அமைச்சர்கள் எதுவும் இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கேட்கறது இல்ல, இது எல்லாத்தையும் கருவூலத்துல கொண்டு வந்து நிரப்போறோம்ன்றாங்க. எல்லாத்தையும் நிரப்பட்டுங்க, நம்ம வந்து நிரப்புறது நான் வரவேற்கத்தக்க அம்சம். அதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறாங்க, அது எவ்வளவு தூரம் அந்த பயணம் நடக்குதுங்கிறதுக்கு தான் நான் கேட்கறேன். ஏன் என்ன இந்த பயணத்துல என்ன ஏதாவது தடமாறிடுவாங்களா என்ன? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? என்ன தடமாறு? அவங்க தான் சார் வெளிப்படையா பண்றோன்றாங்க. இப்ப வாங்க, எதுவும் காசு கொடுக்காத, எதுவும் கொடுக்காத, நீ வந்து கரெக்டா ப்ராப்பரா நடக்காத, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணு, சரி எங்க காசு வாங்குறான்னு சொல்லி உடனே மறுநாளே சஸ்பெண்ட் பண்றோன்றாங்க. ஏங்க இவங்களுக்கு நிர்வாக ரீதியாக ஒன்றும் இல்லை, இறால் பண்ணையில அமோனியா கசிவில் இறந்து போகிறான், 12 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கான். பார்க்க போனாரா முதலமைச்சர்? அது தனி விமானத்தில் போகிறதுக்கான தூரத்தில் இல்லை. பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க போனாரா? அவர் யாரை சந்திக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? தினசரி யாரை சந்திக்கிறார் தெரியுமா? சிம்ரன், சினேகா, சிம்பு,
இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு சினிமா ப்ரொடியூசர்ஸ். சார் சட்டசபைக்கு காலையில 9:30 மணிக்கு கவர்மெண்ட் அவங்க ஆபீஸ்க்கு போற மாதிரி பேக் பாய் மாதிரி வர்றாரு. அதெல்லாம் ஆ. நான் ஏத்துக்கிறேன். காலையில வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் இருக்காரு. ஆ. அவர் போற வரைக்கும் தலைமைச் செயலகத்துல யாருமே போக முடியாம இருக்காங்க. ம். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் டைம் எவ்வளவு நேரம் இருக்கிறார் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. அரசியலை எப்படி நிர்வாகம் செய்யறது, எப்படி நடவடிக்கை எடுக்கிறது கத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்க. ம். அவர் சந்திக்கிறது பூரா பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேல அவரு என்னவோ பண்ணிட்டு போறாரு சார். அவரோட 5:30 மணிக்கு மேல நான் ஏன் அவரை பத்தி பேசுறேன்? ஆ. அவரு 6 மணிக்கு மேல அவருடைய பர்சனல் டயத்தை நான் கேட்கல. அபிஷியல் டயத்தை பத்தி தான் நான் பேசுறேன். அபிஷியல் டைம்ல யாரையும் பார்க்கல இவங்க. செக்ரட்டரியேட்ல தான் எல்லாரையுமே பார்த்திருக்காரு. இல்ல அது வேற ஒரு இடத்துல இருந்து பாக்குற மாதிரி தகவல்கள் சொல்றாங்க. சரிங்களா? எங்கேயோ அவர் பார்த்ததெல்லாம் யாரு நீ யோசிச்சு பாருங்களேன். வேறு கட்சிகள்ல இருந்து வந்து சேர்றாங்கல்ல. ம். இப்ப நீங்க பனையூர் பாபு விசிகால இருந்து திமுக சேர்றாரு. யார் முன்னாடி சேர்றாரு? உதயநிதி முன்னாடி சேர்றாரா, இல்ல அமைச்சர்கள் முன்னாடி சேர்றாரா, யார் முன்னாடி சேர்றாரு? திமுக தலைவர் முன்னணியில சேர்றாருல. ஆ. சி மகேந்திரன் யார் முன்னாடி சேர்ந்தாரு? புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா. உடுமலை ராதாகிருஷ்ணன் யார் முன்னாடி சேர்ந்தாரு? கடம்பூர் ராஜ் யார் முன்னாடி சேர்ந்தாரு? இல்ல யார் முன்னாடி சேருவாங்க? நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 50 வருஷமா அரசியல்ல வந்து அனுபவம் மிக்கவர்கள்லாம் உங்க கட்சியை நோக்கி வரும்போது அவங்கள ஹானர் பண்றதுக்கு கட்சி தலைவர் இருப்பாரா, இல்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? இல்ல சார், அது யார் யாருக்கு யார் நிக்கணும், என்ன தேவைன்றது அதை அவங்க செய்யணும். இந்த இல்லங்க, இல்ல சார், இப்படிதான் அவரு செய்யணும், இதுதான் நிக்கணும், இங்கதான் நான் வரணும் சொல்லலங்க. நீங்க பிறரை மதிக்கலைங்கிறத நான் சொல்ல வரேன். நீ அப்படி போய் நிக்கணும் நான் சொல்லல. புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா கட்சி கட்டுப்பாடு நீங்க பாருங்க. ஆட்சியை நான் பாத்துக்கிறேன், போங்க கட்சியை பலப்படுத்துங்க. அப்ப கட்சி தலைவர் யாரு? திரு விஜய் அவர்கள் தான். அப்ப கட்சி தலைவரை யாரையும் பார்க்க சார் மாட்டாரு. இப்போதைக்கு அவருக்கு ஆட்சி தான் முக்கியம் சார். இந்த நாட்டை காப்பாற்றணும்ன்ற அதான் அந்த ஆட்சியில என்னென்ன சாதிச்சிருக்கீங்க? சாதிக்கு தானே போறாரு. இப்போ என்ன சாதிக்க போறீங்க? சொல்றாருல்ல, கடந்த காலங்களில் என்னென்னலாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் ஏங்க, எடுப்போம், எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம், யார் யாரெல்லாம் இதுல தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேர் வீட்டுக்கும் போலீஸ் போகுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி போனதே இல்லையா? டிஎம்கே வந்து ஏடிஎம்கே காரங்க வீட்டுக்கு வந்து இது அனுப்புனது இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்புனது இல்லையா? இல்ல அதிமுக காரங்க ஆட்சியில் இருக்கும்போது திமுக காரங்க மேல லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் அனுப்புனதே இல்லையா? விசாரணையே வந்ததே இல்லையா? போலீஸ் அரெஸ்ட் வந்ததே இல்லையா? என்ன இது என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். 2 பத்திரிகையாளர் அதை தூக்கி வந்து குண்டாசில் போட்டிருக்கீங்க. முக்தாரையும் இன்னொருத்தர் வந்து யூடியூப்ல பேசுறவரையும் போடுறீங்க. அது நான் என்ன கேட்குறேன், அவர்கள் அவதூறு பேசுவதற்கு நீங்க வழக்கு போடுங்க, சிறைக்கெல்லாம் அனுப்புங்க. குண்டர் சட்டத்தை பயன்படுத்துறது முறைகேடா இல்லையா? அது அச்சுறுத்துறதா இல்லையா? என்ன என்ன நீங்க நிர்வாகம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுடைய என்ன, நீங்க உயிரிழந்துக்கிறான் ஒருத்தன், ஒரு ஏழப்பட்டவன் தொழிலாளி இறால் பண்ணையில வந்து அமோனியா வாயு கசிவுல இறந்து போறேன், அவனை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்ல. என்ன அவர் அப்படியே வந்து நிர்வாகத்தில் அப்படி சிறந்து விளங்குறாரு? நிதிநிலை அறிக்கைன்னா திமுக குறை சொல்லணும், மின்சாரத்துறையினுடைய வெள்ளை அறிக்கைன்னு சொன்னா திமுக கடந்த கால அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதன் வழியாக நிகழ்காலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்கு ஒரு திரையா இதை பயன்படுத்துறீங்க. சபையில அவருடைய நடவடிக்கைகளுக்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர் முந்த நாள் அவர் பேசுனதுல நிறைய நக்கல்கள் நையாண்டிகள் இருந்ததாக முதலமைச்சர் சொல்றாரு. அதே மாதிரி எனக்கும் மனம் தெரியும், அதனாலதான் இந்த கதையை நான் சொல்றேன். அப்பா கதையை சொன்னார்ல, அதுக்கு அவர் சொன்ன பதில் கதை ஓகே தானா? இல்ல அதுவும் நாகரிகமற்ற நிலையில போகுது. அவங்க யார் தொடங்கி வச்சா? இல்ல சார், அது சரிங்களா? சபையில் இல்லாத ஒருவரை பத்தி நீங்க வந்து கிண்டலா பேசுறது, ஒருத்தருடைய தோற்று போயிருக்கிறாரு, ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா ஆகாம போயிருக்காரு, அதை நீங்க கிண்டல் செய்து நீங்க ஒரு கதை சொல்றீங்க. அது என்ன வகையான பண்புல தொடங்கினது யாருன்றாங்க சார்? நக்கல் நையாண்டியை தொடங்கினது விஜய் தான். விஜய் தான் இந்த மாதிரி பேசினாரு. அப்பாவை காணான்னு யார் பேசினா? இல்ல கடந்த நாட்கள்ல ஆளுநர் மீதான அந்த உரையின் மீதான விவாதத்துல என்னெல்லாம் வார்த்தைகள் போட்டு நீங்க பேசுனீங்க, அதுக்கு நான் பேச வேண்டியதா போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய துணியை. உதயநிதி எப்பவுமே கிண்டலும் கேலியுமா பேசுறதுங்கிறது அவருடைய வழக்கம். இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் சரி, இவருக்கும் வருது அது, இவருக்கும் அது இருக்கு, வன்மமால இருக்கு. நகைச்சுவையா இல்லையே? கலைஞர் பண்ணாத நகைச்சுவையா? எத்தனையோ தலைவர்கள்லாம் கிண்டலும் கேலியுமா பேசியிருக்காங்க. இது அப்படி இல்லையே. உங்க அப்பாவா காணான்னு சொல்ற கதை வந்து வன்மமா நகைச்சுவையா? அது வன்மங்க. ஒரு மூத்த தலைவருங்க அவரு. நீ அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூத்த தலைமுறையை சேர்ந்தவர் அவரு. நீங்க வந்து அவரை வந்து அவர் உங்களுடைய முதலமைச்சரா அவர் இருந்த ஒரு 5 ஆண்டு காலம், நீங்க 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா நீடிக்க போறீங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன் பல சந்தேகங்கள் இருக்கு. என்ன சந்தேகம்? எங்க நீங்க பொய்க்கால் குதிரைங்க. உங்க கால்ல நீங்க நிக்கலங்க. எல்லாம் ஸ்ட்ராங் ஆயினுக்குறாங்கன்னு நான் முத கேள்வியா தானே கேட்டேன். எல்லாம் போயிட்டாங்க சார் அப்படின்னு. அது எப்படி? திமுக தனிமையாகி போயிடுச்சு சார், தனிமரம் ஆயிட்டாங்க. எல்லாரும் தனிமைப்படுத்த, அவங்க தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்க தாவேகா, அப்ப நடக்கல, இப்ப தனிமைப்படுத்திட்டாங்க. அப்படிதான் தெரியுது. இது தற்காலிகமானதுங்க. அரசியல்ல தனிமைன்னு ஒண்ணு கிடையாது. நீங்க ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பு நடந்து அவர் கொல்லப்பட்ட போது வந்து ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக தோற்றுச்சா இல்லையா? 2 சீட்டு ஜெயிச்சாங்க, எல்லா இடத்துலையும் தோல்வி அடைஞ்சாங்க.
அசுர பலத்தோட ஜெயலலிதா வந்து அப்படியே மிகப்பெரிய வாக்கு வங்கியோட உயர்ந்து அப்படியே ஜெயிச்சாங்க. அப்புறம் அந்த ஆட்சி தூக்கி எறியப்படலை. ஒன்றும் இல்லை, 2024 40க்கு 40 புதுச்சேரியை சேர்த்து எல்லா நாடாளுமன்றத்திலையும் இந்த கூட்டணி தானே ஜெயிச்சிச்சு. 2 ஆண்டுக்குள்ள என்ன நடந்துச்சு? 2 ஆண்டுக்குள்ள எல்லாமே மாறிடுச்சுலங்க. அரசியல் தினசரி மாறக்கூடியது. 30 செகண்டுக்கு ஒரு முறை நியூஸ் மாறுது. அரசியலுங்கிறது மாறிக்கிட்டே தான். ஆனா இந்த நியூஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கே சார். முன்னாடி எல்லாம் வீடுகள்ல பாருங்க, மாலை நேரங்கள்லயோ இரவு நேரங்கள்லயோ செய்திகள் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தவங்க இன்னைக்கு முழு நேரமா உட்காந்து சட்டசபையை பாக்குறாங்க சார். எல்லாம் விஜய்மயமா மாறிட்டு இருக்கு. அது பாத்தீங்களா? காரணம் என்டர்டெயின்மெண்ட், சினிமா நடிகர். இல்ல அவங்க இப்பதான் அரசியல பேசுறாங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமா. ஆமாங்க. இப்போ நாளைக்கு வந்து சூர்யா வர்றாரு. நான் ரொம்ப நாள் நீட்டுக்கு வந்து எதிராக போராடியிருக்கேன், பல குழந்தைகளை படிக்க வச்சிருக்கிறேன், நான் செய்யாத நன்மையா இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, என்னை விட உரிமை படைத்தவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவனாக வரக்கூடிய தகுதி மிக்கவன் இன்னொருவன் யார் இருக்கிறா, நீங்களே சொல்லுங்க மக்களேன்னு வந்து நின்றாருன்னு வச்சுக்கோங்க. நாள் முழுக்க பார்க்க மாட்டாங்களா? பிக் பாஸ் பார்க்குற அதே மனநிலை தான் அது. இல்ல சட்டசபையை பாக்குறதுக்கும் பிக் பாஸ் பாக்குறதும் அப்படியா நீங்க ஒப்பிடுறீங்க? அது ஒண்ணு பிக் பாஸ் மாதிரி நடக்கலையே உள்ள சட்டசபை. ஏன் என்ன பிக் பாஸோட சட்டசபை? ஆமாங்க, ஆக்ஷன்லாம் பண்றாரு இல்லைங்க. எந்த முதலமைச்சர் ஆக்ஷன் பண்ணாரு? என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு வழி விட்டுருக்காங்க இல்லைங்க. அந்த பக்கம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காரு, இந்த பக்கம் ஒரு காமெடி படங்கள் நடிச்ச ஹீரோ இருக்காரு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு இல்லையா நமக்கு பார்க்குறவனுக்கு, அதனால பார்க்குறாங்க. காமெடி படமா? யாரு? அம்மா ஒரு உதயநிதி நிறைய காமெடி படங்கள் நடிச்சிருக்காரு சந்தானத்தோட. சரி, 2 பக்கமே உங்களுக்கு காமெடி இருக்கு, ஆக்ஷன் இருக்குன்னா அப்புறம் என்டர்டைன்மெண்ட் தானே அதுக்கு பேரு. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்னே ஏன் பதற்றப்பட்டாங்க? என்ன திடீர்னு அந்த வார்த்தை? உங்களை சொல்லவே இல்லையே, உங்க கட்சியே வரலையே, ஏன் அப்படின்றாங்க? அதிகாரத்தில் இருக்கிறவங்க குற்றச்சாட்டு சொன்னா அது நிரூபிக்க வேண்டும், அதற்கு வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். கதை அடிக்க கூடாது. எதையாவது ஒன்று சொல்லிட்டு போறது இல்ல. இதுவெல்லாம் கதையல்ல, நிஜம். நாங்க ஒன்னொன்னா எடுத்து தாங்க நிரூபிக்க சொல்றேன். பார்ட்டி ஃபண்ட் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க, நிரூபிங்க. அதை விட்டு பொத்தாம் பொதுவா வந்து நீ அது சரியில்லை இது சரியில்லைன்னு கதை சொல்லாங்க. அதான் விஷயம். எதா இருந்தாலும் சொல்றேன், நீங்க நடவடிக்கை எடுங்க. யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்க. இல்ல நடவடிக்கைகள் தான் தொடங்கிட்டாங்களே பாருங்க. இப்போ நடவடிக்கை ஏவா வேலு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரு அசோக் அவர்களை தேடினதாக சொல்றாங்க. இது ஏதோ குறிவைக்கப்படுகிறார்களா? திமுகவினர் குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. வேற என்ன செய்ய முடியும் அவனால? பிறரை குறை சொல்வதன் வழியாக, பழி வாங்குவதன் மூலமாக, வழக்கு போடுவதன் மூலமாக தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்கு அவங்க இல்ல. பழி வாங்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அரசியல்? நீங்க திமுக ஒரு தீய சக்தி சொல்லி தனக்கு ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. குற்றச்சாட்டின் வழியாக, பழிசாட்டலின் வழியாக தான் பதவியை பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பழிசாட்டுவதன் மூலமாக, திமுக மீது வந்து தொடர்ந்து அவதூறு பேசுவதன் மூலமாக, அல்லது அந்த கட்சியை வீழ்த்துவதன் மூலமாக, அவங்க வந்து அவங்களை தனிமைப்படுத்துவதன் மூலமாக அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கு. அதனால ஒவ்வொரு வழக்கா போடுவாங்க. டெய்லி வந்து டைலாக் பேசுவாங்க, பஞ்சு டைலாக் பேசுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க கொண்டு வந்து சேர்க்கிற ஆளுகளோட லட்சணத்தை எல்லாம் பார்க்குறோம். கட்சியில பூரா வந்து அதிமுகவில் வந்து கடந்த காலங்களில் பல்வேறு தவறு செய்தவர்கள், மணல் மாஃபியாக்கள்ல இருந்து குவாரி நடத்துறவங்கல இருந்து எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு நான் தூய சக்தின்னு சொல்றேன். ஏதாவது ஒரு லாஜிக் இருக்காத? அதிமுக வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவங்க ஜெயலலிதா. அந்த கட்சியில அவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு. அவங்களை சேர்ப்பதன் மூலமாக நீ எப்படி தூய சக்தி ஆவீங்க? அது எனக்கு விளங்கவே இல்லையே. மற்றும் ஒரு அரசியல் கட்சியா தான் இருக்க முடியும். நீங்க வந்து மாற்று அரசியலா இருக்கவே முடியாது. இவர்களெல்லாம் சேர்ப்பது மூலமாக நீங்க ஒரு அதிமுகவை தானே உருவாக்குறீங்க. இது என்ன மாற்றத்தை உருவாக்கும்? ஆடுன காலும் பாடுன வாங்கி நிக்காத மாதிரி அவங்க வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல, அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ரூட் தெரியாதுங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த முறை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி கான்ட்ராக்ட்ல அடிக்கணும், யார் எப்படி கண்ணுக்கு தெரியாம அடிக்கணும், மைக்ரோ லெவலில். அதெல்லாம் இங்க நடக்காது சார். விஜய் கிட்ட நடக்காது சார். அதெல்லாம் சினிமா டைலாக்குங்க. நிர்வாகம் நடத்த முடியாதுங்க. நீங்க சராசரி நான் சொல்றது தாவேக்காக என்னங்க இது? ஊழல் நடந்தே தீரும், லஞ்சம் வாங்கியே தீருவாங்க, அதெல்லாம் ஒழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நடைமுறை ஜாத்தியத்தை நான் பேசுறேன். நீ வந்து வீரவசனம் யார் வேணாலும் பேசலாம். 40 நாள்ல இதெல்லாம் பண்ணிட்டோம், என்ன ஒண்ணுமே நடக்கல. ஆதவர்ஜினா நான் திரும்ப அதையே சொல்றேன் பாருங்க. ஆதவர்ஜினா சொல்றாரு, யாராவது வந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. முடிச்சிட்டோமே பாருங்க, சொன்னதை செஞ்சுட்டோமேன்றாரு அவரு. அது நீடிக்கணும்னு நானும் விரும்புறேன், அது நிலைத்திருக்கணும் நானும் விரும்புறேன். ஆனால் அது நிலைத்திருக்குமா என்கிற சந்தேகத்தை நான் இருப்பேன். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி ராஜா கம்பீரன் சார்.